திசைகளோட வருடங்களை பற்றி பார்த்தோம். இப்போ கிரகங்களோட வீடுகளை பற்றி பார்க்கலாமுங்க. இது ஒரு முறை எதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இதில் வந்துங்க இது பாருங்கள், இது நவ கிரகங்களில் ராகுவும் கேதுவுக்கும் வீடு கிடையாதுங்க. மற்ற எல்லா கிரகங்களுக்கும் வீடு இருக்குது. ராகுவும் கேதுவும் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ, யாருடைய வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த லக்னத்திற்கு என்ன பலனை கொடுப்பார் அவங்க அந்த பலனை ராகுவும் கேதுவும் கொடுப்பாங்க. நல்ல பலன்னா நல்ல பலனை கொடுப்பாங்க, கெடுதல் பலன்னா கெடுதல் பலனை கொடுப்பாங்க. அடுத்து அதில் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் வீடு இருக்குது. இதில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தான் ஒரே வீடுங்க. சூரியனோட வீடு சிம்மம், சந்திரனோட வீடு கடகம். மற்ற எல்லா கிரகங்களுக்கும் ரெண்டு வீடு இருக்குதுங்க. மேட விருச்சிகம் செவ்வாய் வீடு, ரிடப துலாம் சுக்கிரன் வீடு, மிதுனம் கன்னி புதன் வீடு, தனு மீனம் குரு வீடு, மகர கும்பம் சனி வீடுங்க. இதில் இந்த கிரகங்களில் அந்தந்த வீட்டிலிருந்து ஆட்சியில் இருக்கிறது அர்த்தம்ங்க.